ஆ ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல பார்க்க போறேன்டா போர்ச்சின் டெல்லிங் பிரின்சஸ் மன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறேன் நண்பா. ஏன் ப்ரோ கொஞ்ச நாள் வீடியோ போடலன்னு கேட்டீங்கடா. தொண்டையிலையும் சின்ன ஒரு பிரச்சனை நண்பா. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்லேயும் இருந்ததில் வீடியோ போடுறது கொஞ்சம் இதாகிட்டு. ஆனால் இனிமேல் டெய்லி வீடியோ வரும்னு எதிர்பாருங்க. வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு இறங்கி புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின்ற அகாடமியில் அங்கே ஆடிட்டிருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பேசிட்டு வந்துட்டு இருப்பா, ஏய் சியோல் நம்மட கார்டியன் ஸ்வாட் இருக்குதானே, அது திடீர்னு மாதிரி களவு போனால் என்ன செய்வா, எவனாச்சும் அதை திருடிட்டான்டா என்ன செய்வா நீண்டு கேட்கவும் நம்ம சியோல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை யாருப்பா திருடப்பாரு அப்படின்னு மாதிரி நம்ம சியோல் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை யாராச்சும் திருட இருந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னு மாதிரி சியோல் யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அதை எவனும் திருட மாட்டான், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சியோல் சொல்லிடுவான் நம்ம ஹீரோன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்லை இல்லை அதை யாராச்சும் திருடிட்டாண்டு வச்சுக்க நீ இப்போ, அப்போ நீ இப்போ என்ன செய்வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா சியோலை பார்த்து. அதுக்கு சியோல் பார்ப்பான், இவன் ஏன் திடீர்னு மாதிரி இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுட்டிக்கா அப்படின்ற மாதிரி சியோல் யோசித்து போட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்னத்தை யோசிக்கிறான், அவ்வளோ நேரம் ஏதாச்சும் நல்ல பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவனை இந்த உலகத்தில் எந்த எல்லைக்கு போய் தின்னாலும் அவனை கொல்லாம விட மாட்டேன், அந்த ஸ்வாடை எடுத்துட்டு திரும்ப வந்துடுவேன், அவன் எங்கே போனாலும் அவனை திறத்திட்டே போவேன் நான் அப்படின்ற மாதிரி சியோல் கத்திக்கிட்டே இருப்பார் மேலேருந்து. அவனை விடவே மாட்டேன், அந்த நான் எவன் திருடிட்டு போறான்னா அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சியோல் சரியா சூடாயிருவார். கார்டியன்ஸோட திருட போறேன் கட் பண்ண நம்ம ஹீரோயின் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பேன், எப்படி நம்ம ஜிவலியன் பேலன்ஸுக்கு போற நம்மளோட பெட்ரோல் மூலியமா நம்ம ஹீரோயின் அவங்கள வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அங்கே போனாண்டா அது அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணுற மாதிரி எல்லாரும் நினைக்கிடுவாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட பிளான் போட்டுட்டீங்க, ஜுவலியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படினாலும் போகணும் அப்படின்னு போட்டு. அது சரி நம்மட ஆள் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அப்பா ஞாபகம் பாருங்க, பெட்ரோக்கு ஒரு சிஸ்டர் இருக்கே அதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. ஆஹா ஒரு வழி கிடைச்சிட்டு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சரியா இருந்தீங்க அந்த வழி. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பெட்ரோட சிஸ்டரை யூஸ் பண்ணி உள்ள போலான்னு நினைச்சிட்டு இருப்பா, அவெல்லாம் கீறி வரைஞ்சிட்டு இருப்பா. அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் மாஸ்டர் பிளான் போட்டா சிரிக்கிட்டு இருப்பா. கட் பண்ணா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜை காட்டிட்டு இருக்காங்க, பக்கத்துல ஒரு பொம்பளை குந்திட்டு இருக்கா, யாருன்னு பார்த்தா நம்ம பெட்ரோட தங்கச்சி. அவன் நினைச்சிட்டு இருக்கா என்னால ஒழுங்கா நடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு ஆக்டிங் பண்றேன்னா ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் எனக்கு அது வறுமை ஏரியா அப்படின்ற மாதிரி அவக்கு யோசனையா இருக்கா. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு அவ இதான் என் முடிவு, நான் எப்படின்னாலும் நடிச்சே ஆகணும். இந்த அவங்களோட அகாடமியில் வர அந்த ஃபெஸ்டிவலில் அந்த டான்ஸ் போட்டி நடக்க பிறகு அதில் நான் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பெற்றோட தங்கச்சி சொல்லி அடிச்சா. அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்காங்க, என்ன நீ டான்ஸாக பண்ண போறானே கேட்கல. அவ ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நிறைய நோபல்ஸ்லாம் டான்ஸ் ஏற்றுக்கல மாட்டாங்க, ஆனால் பரவாயில்ல நீ பண்ணுற அவனோட பெஸ்ட்டு கொடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் நம்மளோட பெற்றோட தங்கச்சியை பார்த்து. அப்போ அவளுங்க தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவன் அவங்க பக்கத்துலேயே வந்து குந்திக்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நோபல் லேடிஸ்லாம் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும்டா. அப்போ அவளுக்கு அது வந்து கடுப்பாக இருந்தீங்க, என்ன இவன் சொல்கிறான் அப்படின்னு வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி கோமத்தான் இருந்தீப்பா. என்ன இவன் திடீர்னு மாதிரி வந்து நம்மளே தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தீங்க. ஆகும் உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறமே இருக்கீங்க. அவன் அவன் வந்து நம்ம பெற்றோட தங்கச்சியோட பேசுறது ஒரு ஆளுக்கு பிடிக்கல போல. அவன் வந்து ஒரு மாதிரி வயிறு எரிச்சல்ல நின்றுட்டு இருப்பா, பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருப்பா, என்ன நடக்கு இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ணா லா 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 அப்படின்ற மாதிரி அவள் பாட்டெல்லாம் படிச்சுட்டு பேசிட்டு இருப்பா. அவள் நடிப்பை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும், நான் தான் ரோமியோ அப்படின்னுலாம் சொல்லி அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் ரோமியோ நான் உன்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவளோட ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கா. அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கி இப்போ அவளோட பெஸ்ட்டை இப்போ கொடுத்துப்பட்டு பார்க்குற கண்ணாடியில் பார்த்துப்பட்டு நான் ஒழுங்காக நடிக்கணாண்டு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நாங்கள் நடிக்கிறே சரியா இருக்கீன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவள் கண்ணாடியை பார்த்துட்டு அவளோட இஷ்டத்துக்கு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ரோமியோ ஜூலியட்டு அவளை ரெண்டு கேரக்டர் பண்ணி நடிச்சுக்கிட்டு என்னை பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றா, என்ன இருந்தாலும் நிறைய நோபல்ஸ் லேடிஸ்லாம் வந்து இப்படி ஆக்டிங் பண்றதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட கண்ணாடியை பார்த்துட்டு நினைக்கிறா, நான் ஆக்ட் பண்றேன் வந்து எங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டா இது பெரிய பிரச்சனையா இருங்க, அவருக்கு தெரியாம இருக்கிறதே நல்லோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கா. என்னத்தை செய்யறேன் நான், எனக்கு இது பிடிச்சிருச்சியே, நான் பிடிச்சதை நான் செய்யணும்னு பாக்குறேன், அதுல நிறைய பேர் தலையிட்டா நான் என்ன செய்யறேன்னு சரியா ஜோசினையில இருந்து இப்ப அந்த வார ஃபெஸ்டிவல்ல நான் எப்படி ஆக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பா. ஏதாச்சும் பெஸ்ட்டா என்ன பெஸ்ட்டை கொடுக்கணும் நான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிக்கிட்டு இருப்பா. ஏல கட் பண்ண அகாடமியில் ஒரு ஆள் யோசித்துக்கிட்டு இருக்கி, நிறைய கிளப் இருக்கு, எந்த கிளப்ல போய் சேரலாம், இந்த கிளப்லாம் நான் சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்து சேர வரலாம் அப்படின்ற மாதிரி நம்மள்ட்டே சொல்லி ஒரு ஆள். அதில் நிறைய கிளப் இருக்கு, ஆராய்ச்சி செய்கிற மாதிரி மியூசிக்கு மியூசிஷியன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கிளப்பை பற்றி ஒரு ஆள் யாருன்னு தெரியாபா, பெயிண்டிங் கிளப்லாம் இருக்கு, அதில் சேர்ந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கி பேக்ரவுண்டில். அதுக்கு அடுத்த கிளப் தான் வந்து டான்ஸு, அந்த டான்ஸ் பண்ணுறேன் அந்த கிளப்புக்கு பேர் தியேட்டர் கிளப். அந்த தியேட்டர் கிளப்ல வந்து நிறைய பேர் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுல நிறைய பேர் இப்போ நிறைய ஜாயின் பண்றாங்க, ஆனா அதிகமா ஜாயின் பண்றாங்கல்ல அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருக்கியா.
ஏனேரியா நிறைய பேர் அதில் வந்து வாலண்டியரை வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில ஆட்கள் தான் இப்போதைக்கு ஜாயினில் இருக்காங்க அப்படின்ன மாதிரி. ஏன்டா நம்ம பெற்றோட தங்கச்சிங்கப்பா ஜாயின் பண்ணிப்பா அந்த கிளப்பில். அப்போ இதில் யார் நம்மகிட்ட செல்றன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அந்த கிளப்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு கிளப்பாக நம்ம ஹீரோயின் வாசித்து பார்த்துட்டு இருக்கா. எந்த கிளப் இப்படி அந்த கிளப் இப்படி அப்படின்ற மாதிரி வாசிட்டு கேட்கல. கமலி என்ன செய்யற அப்படின்ற மாதிரி ஒரு கால நம்ம ஹீரோயின் பார்க்குறா. யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கே நம்ம பெட்ரோ வந்துட்டு இருப்பார். பெட்ரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ பெட்ரோ சொல்லிக்கிட்டு இருப்பான், கமலியா நீ ஏதாச்சும் கிளப்பில் ஜாயின் பண்ண எவரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் அந்த ஆக்டிவிட்டீஸில். அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், முதல்ல எப்படி இருக்கியா கமலியா பார்த்து கொஞ்சம் நாள் ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோனை பார்த்து. அவன் அந்த சிரிப்பை விட மாட்டான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா, இவன் திருந்த மாட்டான், அந்த சிரிப்பை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்ப்பா. அப்போ பெட்ரோ கட்டிப்பா நீ ஏதாச்சும் கிளப்பில் ஜாயின் பண்ண எவரா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா, நிறைய பேர் வந்து ஸ்வாட்மேன்ஷிப்பில் ஜாயின் பண்ணாக்களை வந்து மேஜிக்கை கற்றுக்க மாட்டாங்க அப்படி இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு இதில் மட்டும்தான் திறமை இருக்கீங்க. மற்ற இதுல எல்லாம் போய்த்து சும்மா வாலண்டியராக ஜாயின் பண்ணி அது பெரிய கஷ்டத்தை ஏற்படுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, இல்லை நான் சும்மா பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த தேட்டர் கிளப்பை பற்றி நம்மளோட பெற்றோட சொல்லிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோயின் பெற்றோர் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அப்படியே அந்த தேட்டர் கிளப் நீ என்ன ஜாயின் பண்ணே வர அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா, இவே நான் எல்லாத்துக்கும் அவதிப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பேன் அந்த தேட்டர் கிளப்பை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா. அதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமாண்டு. இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணாலே நல்லா தான் இருந்துச்சுங்க ஆக்டிங் பண்ணுறது. நம்ம யார் நம்ம ஆக்டிங் பண்ணுறதுல நம்ம கை சேர்ந்தாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டா. அவள் பாஸ்ட்டில் போன லைஃப்லேயே நல்ல ஒரு நடிகையாக தான் இருந்து இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து யோசித்து போட்டு இந்த கிளப்பில் வச்சு சேர்றது நல்லா தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல ஒரு அங்கே சொல்லிட்டு இருக்கீங்க, நீ என்ன அந்த கிளப்பில் சேரே அப்புறம் நீ எந்த கிளப்பில் சேர்ந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கமலியா அப்படின்ற மாதிரி பெற்ற சொல்லிட்டு அவன் திடீர்னு போய் சொல்லுவான், அந்த கிளப்பில் வந்து இப்போ கோஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய பேர் ரூமர்ஸ்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த தேட்டர் கிளப்பில் வந்து இப்போ ஒரு சில கோஸ்ட் சுற்றிக்கிட்டு இருக்கான். நைட் டைமில் யாரும் அந்த பக்கம் போகிறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோஸ்ட் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு பாட்டெல்லாம் படிக்கிட்டு அது வந்து வாரஃபராக்கள்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த கோஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளோட பெற்றோர் சொல்லிட்டு இருப்பான். ஒரு விஷயமா நம்ம ஹீரோயின் பாப்பா, எது கோஸ்டா அந்த கிளப்பில் வந்து கோஸ்ட் இருக்கியா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அதெல்லாம் வேறு ரூமர்ஸ் தான், அப்போ அந்த காலத்தில் பேயெல்லாம் யாருமா நம்புற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருப்பா. பெட்ரோ அப்போ பெட்ரோ பாப்பா என்ன சொல்ற இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பா, நீ ஜாயின் பண்ணு கமலியா, நான் ஃபுல் சப்போர்ட்டையும் தரேன் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட பெட்ரோ சொல்லிட்டு இருப்பாரு. என்னால் முடிஞ்ச அளவு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம ஹீரோயின் பாப்பா, இவ என்னத்துக்கு இப்படி வாலண்டியராக வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கல. நம்ம பெட்ரோ சொல்லுவான், என்ன சிஸ்டரும் வந்து அந்த கிளப்லாம் ஜாயின் பண்ணியிருக்கா, அவக்கு ஆக்டிங் பிடிச்சிங்க, ஆனால் எங்களோட அப்பாவுக்கு அது தெரிஞ்ச பிரச்சனை அவங்க, ஆனால் அவள் தெரியாமல் வச்சு சென்னைக்கில் நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காயிருங்க. எது உண்ட சிஸ்டருங்க அதில் ஜாயின் பண்ணுறாவா, அப்போ நம்மளுக்கு கிடைச்சிக்கிற சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு. நம்ம ஹீரோயின் உங்களோட வீட்டுக்கு வரலாமா நான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருவா. பாப்பா எந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வரலன்னு தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஏன்டா உன்னோட சிஸ்டருக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியே செய்யலைங்க ஆக்டிங்கில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்ருவா. பெற்றோ சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, உன்னை எப்போ எங்களோட வீட்டுக்கு நாங்கள் வரவேற்கிறதுல ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவா. நம்ம ஹீரோனை பார்த்து, நீ எப்போ வேணா வரலாங்க உங்களோட வீடு மெயின் நினைச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற நம்ம ஹீரோயின் பாப்பா. இப்போ ஐபோல என்னடா இவன் வாரேன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சாக்கா இருந்துச்சு. அப்போ அவன் சொல்லிட்டு என்னோட சிஸ்டரை பற்றி நீ கடைசியில் மீட் பண்ண அந்த ஞாபகம் இருக்கியா, கடைசியாக எப்போ என் சிஸ்டரை மீட் பண்ணா, அவளுக்கு கற்றுக் கொடுக்குறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து பெற்ற கேட்கல. நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா, கடைசியாக எப்போ மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து போடு. ஆஹா பைபிளே மாடியிலேருந்து தள்ளி விட்ட சீன் இருக்கேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அப்பா ஞாபகம் பாரு. நம்மளோட பெற்றோட சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோட மாடியிலேருந்து தள்ளி விட்டி பக்கியில் அதை பற்றி யோசித்து போடு. பெற்ற சொல்லுவா, அப்போ நீ அவளோட சேர்ந்து பலவரை பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் இல்லை நாங்கள் இப்போ இடைக்கடை மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்ருவா. நாங்கள் அகாடமியில் மீட் பண்ணி இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பெரிய பிட்டெல்லாம் போடுவா. எப்படியாச்சும் நம்ம ஹீரோனுக்குப்பா ஜெவலின் பேலஸுக்கு போகணும். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் என்னென்னவெல்லாம் சொல்கிறாவே ஏரியா அவட இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டே இருப்பா நம்ம ஹீரோயின். அப்போ பெட்ரோ சொல்லிக்கிட்டே இருப்பான், பரவாயில்லையே என் சிஸ்டரோட நீ ஃப்ரெண்ட் ஆகினத்துன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பெட்ரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்கி பழவ நினைக்கலாம். நம்ம ஹீரோயின் ஆகா விட்ட போய் நம்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாள். அவள் ஹீரோயின் உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கி நாங்கள் அவளை மீட் பண்ணதே இல்லை, அந்த சீனுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி உண்மை தெரிஞ்சுக்கி செத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிடு. சரி எப்படி இப்போ சமாளிச்சுட்டா ஜுவலியன் பரிசு இப்போ கன்ஃபார்ம்னு பார்த்துட்டு இப்போ கட் பண்ணா அகாடமியில் அந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த ஏரியா தான் காட்டிட்டு அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கேம்பிங் பண்ணி. அப்போ அங்கே சாப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் எல்லாம்.
அப்ப பின்னால இருந்து ஒரு ஆள் மட்டும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத கூட்டத்துக்குள்ள நடுவுல இருக்கிற ஆளாட்டம். அப்ப அவங்கலாம் பேசிட்டு இந்த மாரி திடீர்னு மாதிரி பெற்றோட தங்கச்சி சொல்லுவா, "காய்ஸ் நான் வந்து அந்த ஆக்டிங் கிளப்ல நான் சேரப்போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கல. அங்க உள்ள ஆட்கள்லாம் ஒரு மாரி பார்க்கும்போது அந்த பொம்பள அவளும் அந்த ஒருத்தன் பேசிட்டு இருந்தத பார்த்து அந்த பொம்பள ஒரு மாரி கதைச்சு விட்டுர்றா. நோபல்ஸ்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன செய்றேன்டா? அவக்கு ஒரு மாரி கோவம் வந்துரும். எனக்கு பிடிச்சத நான் செய்யல. நோபல்ஸ்லாம்டா என்ன விளக்கம்? அது மாரி அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கல. பக்கத்துல உள்ள ஆட்களும் அந்த பொம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணும்போல. கேட்டோனே நம்மளோட பெற்றோர் தங்கச்சிக்கு ஒரு மாரி ஆவிருங்க. என்ன எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு மாரி ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. நோபல்ஸ்லாம் வந்து அந்த தியேட்டர் கிளப்ல ஜாயின் பண்ண போறவா அப்படின்ற மாரி அதெல்லாம் ஷாக்கோட இருக்கும்போல். ஏன்டா காமர்ஸ்ல வந்து அந்த கிளப்ல ஜாயின் பண்றார்கள் நெறைய பேர் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போல். அப்ப ஓக்கோ ஒரு மாரி பேய்த்துருங்க. என்ன இது சொல்லிக்கிட்டு இருக்கீகள் அப்படின்ற மாரி. அப்ப அந்த பொம்பள ஒரு மாரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ்வளோ கேவலமான ஒரு இதுல ஜாயின் பண்ணி நீ என்ன செய்ய போற? அப்படின்ற மாரி அவனோட அந்த ஒருத்தனோட குந்திட்டு இருந்தா அவன புடி சொல்லிக்கல மத்தாக்கள்லாம் சிரிச்சுட்டு இருக்கும்போல். எனக்கு தான் ஆக்டிங்கே வராதே! நீ என்ன செய்ய போற? அங்க போயிட்டு இந்த மாரிலாம் நெறைய பேர் வந்து அதில பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாரி முதுகுக்கு பின்னால பேசுற மாரி இருந்துச்சுங்க. அவ ஒரு மாரி என்ன செய்றா? அதில சொல்ற மாதிரி எனக்கு ஆக்டிங்லாம் வராது அப்புட்ன மாரி அவளே அவளோட மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா. மத்தாக்கள் சொல்றத கேட்டு. அதெல்லாம் கக்கா புக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, "உனக்கு ஆக்டிங் வராது. சும்மா தேவையில்லாம அதெல்லாம் போய்த்து வேல பார்க்காம சும்மா உன்னோட வேலைய பாரு" அப்புட்ன மாரியெல்லாம் அதோட இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பொம்பள வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கியா, "நீ அவனோடயா பழகுறா? உன்னைய நான் பார்க்கலன்னு நெனைச்சிட்டு இருக்கியா? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத. என்ன அவன் வந்து என்ட ஆள். அவனோட நீ பழகுறத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நெனைக்கிறியா?" அப்புட்ன மாரி சொல்லிப்புட்டு கத்தி விட்டுர்றா. "உனக்கு ஆக்டிங் வராது. நீ அங்க போயிட்டு ஒண்ணும் நொட்ட தேவையில்ல. உன்னோட வேலைய பார்த்துட்டு இரு. நீ என்னத்துக்கு வந்து அவனோட பழகிக்கிட்டு இருக்கியா? என்ன வேலை உங்க 2 பேருக்கும்?" அப்புட்ன மாரி அதில அத சம்மந்தப்படுத்தி பேசி விட்டுர்றா. அவங்க தாங்கல பெற்றோட தங்கச்சிக்கு. இவ என்ன எல்லாத்துக்கும் போட்டு என்னைய தொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவன் தான் வந்து என்னையோட பழவினான். நானா போனேன் அவனுக்கு பழவ அப்புட்ன மாரி பேசிட்டு இருப்பா. ஆமா அவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். நான் அத ரிஜெக்ட் பண்ணிட்டேன். விளங்குதா உனக்கு? நான் உனக்கு மேல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதால நான் அந்த இத ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீ அவன லவ் பண்றன்னு எனக்கும் தெரியும். அப்புட்ன மாரி தங்கச்சிக்காரி கத்திட்டு இருப்பா. இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் பேசி இருக்க பாரு அப்புட்ன மாரி தங்கச்சிக்காரி ஓவரா கத்துவா. நீ இப்படி செஞ்சே இருக்க பாரு எனக்கு அப்புட்ன மாரி அவ ஒரு மாரி கவலையா இருந்துச்சு. எல்லாரும் அவக்கு முதுகுல குத்துற மாரி இருந்துச்சு. தங்கச்சிக்காரி இப்படி சொன்ன உடனே அங்க உள்ள ஆட்கள்லாம் அமைதியாயிருவாங்க. அவங்க அந்த பதிலுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவ என்ன சொல்ல போறா அப்புட்ன மாரி. அப்ப எல்லா இடமும் அமைதியாயினோன்னையும், இப்ப நான் என்ன செய்றேன் அப்புட்ன மாரி ஒரு மாரி பதட்டத்திலே இருந்து இப்ப தங்கச்சிக்காரி என்ன செய்றேன்ட்டு. அப்ப அங்க திடீர்னு மாரி ஒரு நடந்து வர சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. யாரோ நடந்து வர மாரி. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ட்ரியே போட்டுருவாங்க. கூட்டத்துக்குள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. யாரு இது கமுலியாவா? அப்புட்ன மாரி எல்லாருக்கும் ஷாக்கா இருந்துச்சு. பெற்றோட தங்கச்சியெல்லாம் ஓவர் ஷாக் ஆயிருவா. என்ன நடக்குது இங்க அப்புட்ன மாரி. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திக்கும். டுடே நைட்டுக்கு நொட்டி ஒரு டைப்புகள் இன்கார்னேஷன் ஸ்டோரி மான்கா வந்துரும் கைஸ். போடல ஏன் ப்ரோ லேட் ஆகுது அப்புட்ன மாரி கேட்டுட்டு இருந்தீங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நைட்டுக்கு போட்டுருவேன் எப்புட்னாலும். கொஞ்சம் ஒர்க் இருந்ததெல்லாம் நம்ம அப்படி ஆயிட்டு இனிமே அப்படி நடக்காது பார்த்துக்கிறேன். இப்ப இது வாட்ச் பண்ணுங்க. பாய் காய்ஸ். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.